சூரத்துல் கஹஃப் வந்து நவீன காலத்துல இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் தலைமுறைக்கு, நெட்ஃபிளிக்ஸ் ஜென்ரேஷனுக்கு நிறைய படிப்பினைகள் தருதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? நிச்சயமாங்க. ஏன்னா இப்ப பொழுதுபோக்கு வெள்ளத்துல இந்த காலத்துல ஈமானை பாதுகாக்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. நாம் வாழக்கூடிய காலம் தகவல் யுகம் மட்டுமல்லங்க, ஒரு பொழுதுபோக்கு யுகம். ஒரு காலத்துல மனுஷங்க ஓய்வு நேரத்துல என்ன செய்வாங்க? பொழுதுபோக்கு தேடினாங்க. சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுவாங்க. இன்னைக்கு பொழுதுபோக்கு தான் மனிதர்களை தேடி வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், கேமிங் ஆகட்டும், ஷார்ட் வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம கவனத்தை பிடிக்கிறதுக்காக, திருடுறதுக்காக போட்டியிடுகின்றன. ஏன் சூரத்துல் கஹஃப் கேட்கிறீங்களா? யார் வெள்ளிக்கிழமையில இதை ஓதுறாங்களோ 2 வெள்ளிக்கிழமைக்கு இடையில அவருக்கு ஒரு ஒளி வழங்கப்படுது. மேலும் தஜ்ஜாலை பற்றிய ஹதீஸ்கள் வருது. யார் இதை ஆரம்ப அல்லது இறுதி 10 வசனங்களை மனனம் செய்யறாங்களோ தஜ்ஜால சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. ஸோ அப்படின்னா இந்த சூறால என்ன சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பல அறிஞர்கள் குறிப்பிடுவது போல இந்த சூறா 4 பெரிய சோதனைகளை எடுத்துரைக்குது. முதல்ல வந்து ஈமானுடைய சோதனை, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அந்த குகைவாசிகளை பத்தி. செல்வத்துடைய சோதனை 2வது, இது 2 தோட்டக்காரர்களுடைய சம்பவம். 3வது அறிவுடைய சோதனை, மூசா அலை இஸ்லாம் ஹிதர் அலை இஸ்லாமுக்கு மத்தியில. 4வது அதிகாரத்துடைய சோதனை, அதுதான் அல் துல்கர் நைன். இந்த 4 சோதனைகளும் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் தலைமுறையில இருக்கு இல்லைங்களா? அஸ்ஹாபுல் கஃப் பாருங்க, அவங்களுக்கும் இந்த பியர் ப்ரெஷர் என்று சொல்லுவாங்க. இதற்கு நடுவில் நிறைய கனெக்ஷன் இருக்கு. சில இளைஞர்கள் தங்களுடைய சமூகத்துடைய தவறான கலாச்சாரத்துக்கு எதிராக நின்றாங்க. சில இளைஞர்கள் தங்களுடைய சமூகத்துடைய தவறான கலாச்சாரத்துக்கு எதிராக நின்றாங்க, ஷிர்க்குக்கு எதிராக நின்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிய இளைஞர்கள், ஈமான் கொண்ட இளைஞர்கள் என்று. இந்த இளைஞர்கள் எதிர்கொண்ட அழுத்தங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இந்த சீரீஸ் பாக்குறாங்களேடா, இந்த ட்ரெண்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், நீ மட்டும் ஏன் வேற மாதிரி இருக்க என்று இந்த கோஷங்கள் இன்னைக்கு வருது இல்லைங்களா? அஸ்ஹாபுல் கஃப் கூறக்கூடிய விஷயம் என்ன? எங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் அவன்தான் இறைவன். அதாவது சமூகம் எதை நார்மல்னு சொல்லுதோ அது முக்கியம் இல்லைங்க, அல்லாஹ் எதை உண்மை என்று சொல்றானோ அதுதான் முக்கியம். இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரிய போர் வந்து பேட்டில் ஆஃப் அட்டென்ஷன், கவனத்துடைய போராட்டம். நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தளங்கள் வந்து அதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கவனத்தை, அதிக நேரத்தை தக்க வைத்துக் கொள்ளுது. உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் திருடுறாங்க, அதை பிசினஸ் ஆக்குறாங்க. ஆனா குர்ஆன் நம்முடைய கவனத்தை ஆகிராத் பக்கம் திருப்புது. அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை ஒரு அலங்காரம் மட்டும்தான் சொல்றான். ஸோ நெட்ஃபிளிக்ஸ் தலைமுறையுடைய கேள்வி என்னன்னா, இன்னும் என்ன பார்க்கலாம் என்று கேட்கிறாங்க. குர்ஆன் என்ன கேள்வி கேட்குதுன்னா, நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என்று கேட்குது. ஸோ ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கும் பிஞ்ச் வாட்சிங்க்கும் மத்தியில் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குங்க. அது ஒரு எபிசோடு, அப்புறம் இன்னொரு எபிசோடு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சீசனே பார்த்து முடிச்சிடுறது. பிறகு முழு இரவும் என்ன செய்யறது? பெட்ஷீட்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஃபோனே பார்த்துட்டு இருக்குது. நேரம் எங்கே போச்சு? செல்வம், பிள்ளைகளும் உலக வாழ்க்கையோட அலங்காரங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் நிலைத்து இருக்கக்கூடிய நல்ல செயல்கள் தான் சிறந்தவை சொல்றான். பாக்கியாத்து சாலிஹாத், நல்ல அமல்கள். ஸோ பொழுதுபோக்கு தவறு கிடையாதுங்க. ஆனா நம்முடைய நோக்கத்தை விழுங்கும் அளவிற்கு அது வளரும் போது அப்பதான் பிரச்சனையே தொடங்குது. ஸோ பலர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை ஏன் பயன்படுத்துறாங்க? மன அழுத்தத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு, பொறுப்புகள்ல இருந்து ஓடி ஒளியறதுக்கு, உண்மையான வாழ்க்கையை மறக்கிறதுக்கு. ஆனா அஸ்ஹாபுல் கஃப் அந்த குகைவாசிகள் வந்து குகைக்குள்ள போனாங்க. ஆனா அவங்க பொறுப்புலேருந்து தப்பிக்க போலங்க, தங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக போனாங்க. ஸோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நாம திரைக்குள்ள ஒளியிறோம் இல்லையா? போய் எதற்காக? ஈமானுக்காக ஒளியிறோமா? ஈமானை பாதுகாக்கவா அல்லது பொறுப்புல இருந்து தப்பிக்கவா? நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாங்க நம்மளை வடிவமைக்கும். நபிசுல்லா அஸ்லம் சொன்னாங்க, ஒருவன் தனது நெருங்கிய நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான் என்று. இன்னைக்கு நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் யார்? நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நாம் சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய சேனல்ஸு, நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள், இது எல்லாம் தான் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கு. ரியலான நண்பர்கள் இல்லை. ஸோ உங்களுடைய ஃபீடு வந்து உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குதா அல்லது சீரழிக்குதான்னு சொல்லி பாருங்க. அதாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இந்த டிஜிட்டல் குகைகளை, அஸ்ஹாபுல் கஹஃப் வந்து ஒரு உடல் ரீதியான குகைக்குள்ளே சென்றாங்க, ஃபிசிக்கல் குகைக்குள்ள. இன்றும் நமக்கு குகைகள் தேவையாக இருக்குது. என்ன அது? என்ன குகைகள்? தொழுகை, குர்ஆனோடு நேரம் ஒதுக்குவது, டிஜிட்டல் டீடாசிஃபிகேஷன் பண்ணுறது, பள்ளிவாசலுக்குள்ளே போய் நம்ம என்ன செய்யணும்? அடங்கணும், நல்ல நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தணும். இது எல்லாமே ஈமானை பாதுகாக்கும் நவீன குகைகள். இன்னைக்கு இருக்கிறது தஜ்ஜாலுடைய பொழுதுபோக்கு கலாச்சாரம் தாங்க. தஜ்ஜால் மிகப்பெரிய ஆயுதங்கள்ல ஒன்றுதான், உண்மையை பொய்யா காட்டுவான், பொய்யை உண்மையா காட்டுவான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் உலகங்கள் வந்து சில நேரங்கள் இல்லை, பல நேரங்கள்ல ஹராமை ஹீரோயிசமா காட்டும், பாவத்தை நார்மலா காட்டும், ஒழுக்கக்கேட்டை ஃப்ரீடமாக காட்டும்.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சூரத்துல் கஹ்ஃபோடு இணைந்து இருங்கன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதணும், திரை நேரத்திற்கு வரம்பு வைக்கணும், குடும்பத்தோடு குர்ஆனுடைய நேரத்தை உருவாக்கணும். நீங்கள் பார்க்கக்கூடிய கன்டென்ட்ஸை வந்து மதிப்பீடு செய்யணும். இது என்னை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்குமா இல்லை என்னுடைய உள்ளத்தை கடினமாக்குமா என்று. நல்ல இஸ்லாமிக் கன்டென்ட்ஸை தேடி தேடி பார்க்கணுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தலைமுறையுடைய நவீன காலத்தில் மிகப்பெரிய சவால்னா என்ன பார்க்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக என்னுடைய உள்ளத்தை வந்து எதற்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகள், அந்த இளைஞர்கள் தங்களுடைய காலத்துடைய அந்த அழுத்தங்களுக்கு மத்தியில ஈமானை தேர்ந்தெடுத்தாங்க. அதை பாதுகாக்க ஓடினாங்க, குகையில ஒளிஞ்சாங்க. இன்றைக்கு நாமும் ஒரு தேர்வு, ஒரு சாய்ஸ் செய்ய வேண்டியது இருக்கு. நமது திரைகள் நம்மளை வடிவமைக்குமா அல்லது குர்ஆன் நம்மளை வடிவமைக்குமா என்ற கேள்வியை நம்ம கேட்கணும். எப்படி குகைவாசிகள் வந்து குகைக்குள்ள நுழைந்து ஈமானை பாதுகாத்தார்களோ, அதே போல இன்னைக்கு நாம வந்து இந்த திரைகளில் இருந்து, இந்த ஸ்கிரீன்ஸ்ல இருந்து, போன்ஸ்ல இருந்து வெளியே வந்து குர்ஆனோடு மீண்டும் இணைவதன் மூலம் நமது ஈமானை பாதுகாக்க வேண்டிய காலத்துல வாழ்கிறோம். இந்த பொழுதுபோக்கு வெள்ளத்துடைய காலத்துல ஈமானை பாதுகாக்கணும். நம் ஈமானை பாதுகாக்கக்கூடிய குகைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும். அது நம்மளுடைய பள்ளிவாசலாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? தொடர்ந்து பள்ளியோடு ஒரு இளைஞன் வந்து என்ன செய்யணும்? தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய ஈமானை பாதுகாக்க நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்க வேண்டும், நல்ல குடும்ப சூழல்களை உருவாக்க வேண்டும். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஹராம் என்று பேசக்கூடிய லெக்சர் கிடையாதுங்க. மாறாக சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய சோதனைகளுக்கும் இன்றைய பொழுதுபோக்கு கலாச்சாரத்திற்கும் உள்ள தொடர்பை காட்டக்கூடிய ஒரு ததப்புர். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளுடைய காலத்துல சமூகம் என்ன சொல்லுச்சு? எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க, எல்லாரும் ஷிர்க் செய்யறாங்க, நீங்க எங்களோட சேர்ந்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த நாட்டு மன்னன் கூட என்ன செஞ்சான்? அந்த இளைஞர்களை வழிகெடுக்க பார்த்தான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல, நாங்க அல்லாவை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னாங்க. இன்றைய நெட்ஃப்ளிக்ஸ் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமூகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வெப் சீரிஸ் நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லுது. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலையாப்பா நீ? எல்லாருமே இதை பார்க்குறாங்களே என்று சொல்லுது. அப்போ ஒரு முஸ்லீம் இளைஞன் கேட்க வேண்டிய கேள்வி, எல்லாரும் செய்கிறார்கள் என்பதற்காக நானும் செய்யணுமா? இதுதான் அஸ்ஹாபுல் கஹ்ஃப்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். குகைவாசிகள் தங்களுடைய சுற்றுப்புற சூழல், அவங்க இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து தங்களுடைய ஈமானுக்கு ஆபத்தானது என்று புரிந்து கொண்டாங்க. அதே போல இன்னைக்கு வந்து ஃபோன் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், இவைகள் நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தாக மாறலாம் பல நேரங்கள்ல. அதனால் நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன? நான் இந்த கண்டென்ட்டை கட்டுப்படுத்துறேனா இல்லை இந்த கண்டென்ட் என்னை கட்டுப்படுத்துதா? இந்த கேள்வி கேட்கணும். தங்களுடைய காலத்துல இருந்த கலாச்சார அழுத்தங்களுக்கு எதிராக ஈமானை பாதுகாக்கிறதுக்காக ஓடினாங்க குகைவாசிகள், அந்த இளைஞர்கள். இன்றைய முஸ்லிம் இளைஞர்களும் டிஜிட்டல் காலத்தின் அழுத்தங்களுக்கு மத்தியில தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக ஓட வேண்டும், பள்ளி வாசல்களை நோக்கி, பயானுடைய சபைகளை நோக்கி, நல்ல நட்பு வட்டாரங்களை நோக்கி, குர்ஆன் ஹலக்காக்களை நோக்கி.